இன்னைக்கு கம கம கமன்னு இருக்கக்கூடிய ஒரு ரசம் ரெசிபிய பார்த்துடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இந்த ரசம் செய்யறதுக்கு. இந்த மாரி நான் பாத்திரத்துல ஒரு 5லேருந்து 7 சின்ன தக்காளி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட தோல நீக்கி எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தோம்னா தோல் நீக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாரி பிசைஞ்சு எடுத்துடலாம். வேக வைக்காம செஞ்சோம்னா இது கொஞ்சம் பிசையறது கஷ்டமா இருக்கும். இப்போ இதில நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய கரைச்சு, புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத நான் இதில சேர்த்துக்கிறேன். இதிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு இந்த உப்பு போதும். நெக்ஸ்ட்டு இத ஓரமா வச்சுட்டு, ஒரு ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்த எடுத்துக்கிறேன். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் எடுத்துக்கிறேன். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லிய சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது ரொம்ப ஃபைனா நீங்க அரைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்தா போதும். இத எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு அடுப்புல வாணலி வச்சு, அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சு வந்ததுக்கப்புறம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகத்த சேர்த்துக்கிறேன். இது 2ம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், பெருங்காயம் விரும்புனா, நீங்க எண்ணெய் தாளிக்கும்போதே சேர்த்துக்கோங்க. அப்போ பெருங்காயம் பிடிக்காதவங்க கூட சாப்ட்டுருவாங்க. இப்போ நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்த சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, நீங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில இடிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம், நான் வெங்காயத்த சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இத சும்மா ஒரு 2 முறை வதக்கி விட்டுட்டு, இப்போ கருவேப்பிலையும், காஞ்ச மிளகாவையும் இப்படி சேர்த்துக்கிறேன். இத லைட்டா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி புளி தண்ணிய இதில சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். எப்பவுமே ரசம் கொதிச்சு வரக்கூடாது சொல்லுவாங்க. அது மிளகு, சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் தான் ரசம் கொதிக்கக்கூடாது. இப்போ புளியும், தக்காளியும் 2ம் சேர்ந்து கொதிச்சா தான் இதோட டேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல அரோமாவையும் குடுக்கும், டேஸ்ட்டையும் குடுக்கும். இப்போ இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய இதில சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில உங்களுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா, சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில நான் அரைச்சு வச்சிருக்க மிளகு, சீரக பொடிய இதில நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகு, சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ரசம் கொதிக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயே நம்ம வந்து ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துலலாம் லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இது ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ப கவனிச்சுட்டே இருக்கணும். ஒரு 2 செகண்ட் தான் கொதிக்க ஆரம்பிச்சுரும். கொதிச்சிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரசத்த வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். கொத்தமல்லிய தூவி ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கம கமன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.